என் பொண்டாட்டி இட்டுன்னு போறதுக்குன்னா அப்ப நான் என்னத்துக்கு? இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? அந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ண பொண்ணு நான் இட்டுன்னு போனா நீ சும்மா விட்டுருப்பேன்னா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு வாரம் தான் மேடம் நல்லா இருந்தாங்க எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரும். பக்கத்துல இருக்கவங்க எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரு எல்லாருமே குடிப்பாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் நல்ல பையனா தான் மேடம் நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பீர்லாம் குடிப்பாங்க எனக்கு தெரியாது மேடம். இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல அவங்க அம்மா தண்ணி அடிப்பாங்க மேடம். அப்பாவை பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமினைனா. என்ன பிரச்சனை வந்தது? ஃப்ரெண்டு வந்தாங்க மேடம். இவங்க ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தாங்க, பக்கத்து வீடு தான். கூட்டிட்டு வந்து பழக்கமாயிடுச்சு மேடம். யாருக்கு? எனக்கு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு மேடம். அவர் வந்திருக்காரு மேடம். நீங்க 2 பேரும் ஓடி வந்துட்டீங்களா? நாங்க ஓடிதான் மேடம் வந்துட்டோமே. நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இப்ப பொண்ணு வரப்பா இருந்தது மேடம். எங்களை மாதிரி அதுவும் ஆயிடக்கூடாது மேடம். என்கிட்ட சொன்னு நீ யார்கிட்ட சொல்லிடாத. ஏன் என்ன செருப்பால் அடிப்பா? யாரோட பொண்ணு அது? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார பொண்ணு தான் மேடம். ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க? அப்ப மாசமா இருந்தியா? ஆமா மேடம். அவ வயித்துல வளர குழந்தை என் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்பி வைங்க. இவரோட 4 மாசம் மேடம். கஷ்டமா இருக்காது? கஷ்டமா என்னத்துக்கு இருக்கும் நம்மளுக்கு? அது ஏன்னா என் கூடவே வந்து நிச்சா. இன்னைக்கு எப்படி பழக்கம் ஆச்சு? அதான் மேடம் இந்த மாதிரி சந்தில வந்து பாப்பாரு. மூட்டை சந்தா யாரு? எங்க வீட்டுக்காரு. எந்த வீட்டுக்காரரு? எங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? அவர் வந்து உள்ள அவர் கட்டில மேல படுத்திருப்பாரு. எவரு கட்டு மேல படுத்துப்பாரு? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப 2வது வீட்டுக்காரு வந்து கட்டில மேல படுத்திருப்பாரு மேடம். நான் கீழே படுத்திருப்பேன். நானும் எங்க வீட்டுக்காரர் கீழே படுத்திருப்பேன். அவர் ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். அம்மா கீழே படுக்க வச்சுட்டு ஐயா மேல படுத்திருக்காருங்க சார். நீ என்ன சொல்ல வர? நீ என்னவா பண்ற? நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார். 2வது வீட்டுக்காரர் சொன்னாரு, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கே, நீ என் கூட வந்துரு. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய? நான் சொன்னேன்ல மேடம், அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நீ வந்துரு என் கூட. நான் பையனை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மேடம். அதனாலதான் மேடம் போயிட்டேன் நானு. அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. எந்த நம்பிக்கையில இந்த பையனை வீட்டுல சேர்த்தீங்க? அண்ணன் தம்பி முறையில நான் சேர்த்தேன் மேடம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? நான் அண்ணன் தம்பி முறையில சேர்த்தனா நீ அண்ணன் தம்பி மாதிரி தான். 1000 ஆம்பளை வந்தா கூட ஒருத்தனை மட்டும்தான் நீ நேசிக்கணும். உனக்கு ஒருத்த தான் சோறு போடுறான். 1000 ஆம்பளை சோறு போட நீங்க ஒத்துப்பீங்களா? நிறைய போறான்டா. 1000 ஆம்பளை வந்தா கூட நீனா உன்னோட கட்டுப்பாட்டுல தான் நீ இருக்கணும். உன்ன நான் எதனா இது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு இல்லாம சொந்தக்காரன் மாரி. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். ஃப்ரெண்டு எல்லாம் இல்லாம ஃப்ரெண்டு தம்பி மாதிரி. தம்பி மாதிரி. எங்க சித்தப்பாக்கு வந்து வேற விதத்துல அவன் பிறந்தவன். ஆமாடா, நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தேன். ஆஹா, இது வேறயா? ஒத்துக்கோ, ஏன் தப்பு பண்ண? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இவர் பண்ணதால தான் மேடம் நான் தப்பு. அப்ப நீ தப்பு பண்ணது காரணம் அவர்தான். ஆமா, இவர் அந்த மாதிரிலாம் பண்ணதால தான் மேடம் நான் தப்பு. இல்லன்னா தப்பு பண்ணிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம இவங்க வீட்டுல வர சேர்த்துட்டாரு மேடம், ரெகுலராவே சேர்த்துட்டாரு மேடம். அதனாலதான் மேடம் அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். நான் பண்ணது தப்பு தான் மேடம். குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க மேடம். பெருமாள், இனிமேல் சென்டிமெண்ட்ரா. இன்னொரு குழந்தை வரைக்கும் இது எங்களை மாதிரி அது ஆனாதே ஆயிடக்கூடாது மேடம். அதுக்கு அந்த உங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல உங்களை வளர்க்கறதுக்கு. நீங்க என்ன பண்ணீங்க உங்க அம்மாக்கு? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதை நான் கொடுக்க மாட்டேன். நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு, தரே குட்டியை தரமாட்டேன். ஒரு வாட்டி எடுத்து அப்படியா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இப்ப அழுதாவே இல்ல. நான் தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே. ஹஸ்பண்டும் இல்லாமாச்சு, குழந்தையும் இல்லாமாச்சு, ஒரு தாய் இல்லாமாச்சு, பையனுக்கு தம்பி இல்லாமாச்சு, என்னத்த சொல்ல வர்ற? பொண்டாட்டி இல்லாமாச்சு, குடும்பமே. மூடு மூடு
ஒரே தான் லென்த் பண்ற. இப்ப போற ஆனா திரும்பி திரும்பி அமுக டுமுக அமால் டுமா